வணக்கம் உறவுகளே. இலங்கையில் நாளை சுதந்திர தினம். அந்நியர்களின் வருகையால் அடிமைப்பட்டு கிடந்த இலங்கை திருநாடு நாளை தனது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று படிப்படியாக இலங்கைக்குள் வந்து கடைசியாக ஆண்ட ஆங்கிலேயர் பிரிந்து கிடந்த தமிழர் நிலத்தையும் சிங்கள தேசத்தையும் ஒன்றாக சேர்த்து தாங்கள் போகும்போது கொடுத்துவிட்டு சென்ற ஒரு நாள் தான் சுதந்திர நாள். அது ஒரு சாரருக்குரிய ஒரு சுதந்திர தினம். நாளை நடைபெறுகின்ற இந்த சுதந்திர தின விழா மிக எளிமையாக இலங்கை நாட்டிலே கொண்டாடப்படும் என்பதும் உண்மை. அது ஒரு சாராருக்கு சுதந்திர தினமாகவும், இன்னும் ஒரு சாராருக்கு அது ஒரு துர்க்க தினமாகவும் காலங்காலமாக நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஏன் இப்படி ஒரு நாட்டிலே சுதந்திர தினத்தை ஒரு மக்கள் கொண்டாடுவதும் இன்னொரு மக்கள் புறக்கணிப்பதுமாக நிகழ்கிறது என்றால் அதற்கெல்லாம் காரணம் இந்த பிரிட்டிஷ்காரன்தான் என்று சொல்ல வேண்டும். பிரித்தாலும் தந்திரத்தை கொண்டவன் பிரிட்டிஷ்காரன் என்பது உலகறிந்த ஒன்று. மக்களை பிரித்தான், மக்களை சண்டையிடச் செய்தான், கடைசியில் சுதந்திரத்தை கொடுத்து போயிட்டு விட்டான் பிரிட்டிஷ்காரன். இன்றும் இலங்கையில் மக்கள் சண்டையிட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதில் சிங்கள தலைவர்களை மட்டும் நாங்கள் குறை சொல்லி பயனில்லை. அன்று எங்கள் தமிழ் தலைமைகள் செய்த பிழைகளும் மிக தவறுகளும் இன்று தமிழர் தன்னந்தனியாக நிற்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. மக்கள் கொண்டாடுகின்ற பெருந்தலைவர், அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவரை இன்று மக்கள் பெரிய ஒரு ஹீரோவாக கொண்டாடுகிறார்கள். அவர் அன்று என்ன செய்தார்? அன்றைக்கு 50-50 கேட்கும்போது எல்லோரும் ஒன்றாக இருந்திருந்தால், அதுக்காக ஒன்றாக இருந்திருந்தால் தமிழ் எங்களுக்கு கொண்டு ஒரு பிரதேசம் கிடைத்திருக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஏதோ ஒரு குறைந்தபட்சம் 50-50 என்ற ஒரு நிலையாவது உருவாகி, அதை மறுதளித்தவர் இன்று நீங்கள் எல்லாம் கொண்டாடுகிற அந்த பெருந்தலைவரா என்பது யதார்த்தம். இன்றைக்கு சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து பெருந்தொகையான தமிழ் மக்கள் மடிந்து விட்டார்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஆதரவளித்த கட்சி சொல்லி அடுத்த தேர்தலில் எங்களை நீங்கள் வெள்ளை செய்தால் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு கொண்டு ஒரு நாடை அமைத்து விடுவோம் என்று சொன்னார்கள். மக்களும் நம்பினார்கள். அந்த மக்களின் நம்பிக்கைக்கு பால் வார்த்தார்கள் என்றால் இதுவரைக்கும் மக்களை சாகடித்த ஒரு கட்சி தான் அந்த கட்சி. அது யதார்த்தம். அதை மறக்க முடியாது. யாருக்கும் கோபம் பெறலாம். அதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். போராட்டம் என்ற ஒன்றுக்கும் மக்களை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தான் அந்த போராட்டத்தை தூத்தினார்கள். அதுதான் அந்த கட்சி. இன்றும் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு கட்சியாக எங்கள் தமிழ் கட்சிகள் மிளறுகின்றன. மக்களும் அதுக்கு பலிக்கடாக்களாகிறார்கள். மக்களை கொஞ்சம் சிந்தியுங்கள். நடுகளும் நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்க வேண்டுமா? ஒரே வீட்டில் தான் வாழ வேண்டுமா என்பதை சிந்தியுங்கள். கொஞ்சம் மாறுங்கள், புதிதாக மாறுங்கள். எங்களை ஏமாற்றிய கட்சிகளை புறந்தள்ள பாருங்கள். இன்று சுதந்திர தினம் கொண்டாடுகின்றோம். எங்கள் நாடென்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சுதந்திர தினத்தை கொண்டாட சில தளங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. நிலங்களை பறிகொடுத்தோம், மக்களை பறிகொடுத்தோம். எத்தனை இழவுகள்!
இதெல்லாம் நாங்கள் உடனே மறந்து விடுகிறோம். ஏனென்று தெரியவில்லை. தமிழ் மக்களுக்கு ஒரு கொஞ்ச காலம் அதை பற்றி நினைப்பார்கள், உடனே அதை மறந்து விடுவார்கள். பாருங்கள், நேற்று முந்தினாத்தும் நல்லூரில் நடந்த ஒரு சம்பவம். மக்களை சிந்தியுங்கள். எங்கள் தேசம் ஒரு பெரியதொரு அழிவில் அழிந்தவர்கள் அழிந்து மீண்டும் அதிலிருந்து எழும்பி வந்திருக்கிறார். எங்களுக்கு கொண்ட ஒரு தேசத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அதையே இவர்கள் தர மறக்கிறார்கள். அதை தந்தால் நாங்கள் சந்தோஷமாக வாழலாம். இரு மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கு யார் தடையாக உள்ளார்கள்? இந்த அரசியல்வாதிகள். மக்களே, நல்ல அரசியல்வாதிகளை நாம் மதிப்போம். நல்ல நாட்டை நாம் உருவாக்குவோம். எங்களுக்கும் நாங்களும் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு சுதந்திர தினத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதை சிங்கள தலைமைகளும் எங்களுக்கு தர வேண்டும். தமிழ் தலைமைகளும் அதை உருவாக்க வழிவகுக்க வேண்டும். மக்களே, சிந்தியுங்கள். எங்களை ஏமாற்றிய கட்சிகளை நாங்கள் புறக்கணிப்போம். பழைய வரலாறுகள் புதியவர்களுக்கு தெரியாது. இன்றும் மக்களுக்கு துரோகம் செய்த கட்சி என்று பல ஆரம்பத்தில் இருந்த கட்சியை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையில்லை. மக்களே, பழைய வரலாறுகள் திரிவுபடுத்தப்படுகின்றன. நீங்கள் அந்த வரலாறுகளை போய் தேடி பிடியுங்கள். அதில் உண்மை புரியும். தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்பது நீங்கள் அங்கு தேடி பார்த்தால் தெரியும். மக்களே, எங்கள் வாழ்வு எங்கள் கையில். எங்கள் நிலம் எங்கள் உரிமை. எங்களுடைய பொருளாதாரத்தை நாம் வளப்படுத்த வேண்டும். இன்று வாருங்கள், ஏதாவது ஒரு திறப்புல நடந்தால் உடனடியாக அந்த சினிமா கூட்டங்களை, கூத்தாடி கூட்டங்களை கூட்டிக் கொண்டு வரதும், அவர்களுக்கு அடிமைப்பட்டு அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டார்கள் எங்கள் மத்தியில். இன்னும் ஒரு புனிதமான மக்களாக வாழ்ந்த நாங்கள் இன்று வெக்கப்பட்டு தலைகுனிகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இது நமக்கு தேவைதான? மக்களே, சிந்தியுங்கள். நீங்கள் சிறப்பு விழாக்கள் செய்யுங்கள், கொண்டாடுங்கள். அதுக்காக இந்த கூத்தாடி கூட்டங்களை இங்கே கொண்டு வராதீர்கள். எங்கள் நாட்டிலேயே எங்களுடைய நல்ல அறிஞர்கள் இருக்கிறார்கள், நல்ல அறிவாளியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு இந்த சிறப்பு விழாக்களை செய்யுங்கள். எங்கள் மக்களை மதியுங்கள், எங்கள் தேசங்களை மதியுங்கள். நாம் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று மனதில் சிந்தனை கொள்ளுங்கள். நாம் இலங்கையர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுக்கும் ஒன்றொரு உணர்வு இருக்குது, எங்கள் மக்களுக்கென்ற ஒரு பண்பாடு இருக்குது. அவர்களும் வாழ்வதற்கு நீங்கள் வழிசமைக்க வேண்டும் என்று எங்களுடைய சக இன நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு சுதந்திர தின விழாவை சந்தோஷமாக எல்லாரும் கொண்டாடுகின்ற ஒரு நாளை உருவாக்குங்கள். நாமும் இலங்கையர்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நேசன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.